கங்குவர் கங்குவர் அமரன் ஆக்சுவலி அது பயோகிராஃபி, அதில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. அது இது அதோட 1000 வாட்டி மேக்கிங் ரொம்ப கஷ்டம். இந்த படம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ரிசர்ச் பண்ணோம். பயங்கர ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நல்ல படம். பட் அண்ணாத்தை பண்ண டைரக்டர் இப்படி எல்லாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சூப்பர். அப்புறம் ஆக்ரோஷமா டான்ஸ் பண்ணுறது சூர்யா எல்லாம் பண்ணிட்டான். நவரசங்களும் காட்டிட்டாங்க, கோவத்தை காட்டிட்டாங்க, அழுகையை காட்டிட்டாங்க, காம்னஸ் காட்டிட்டாங்க, ரஃப்பான டான்ஸ், ஃபெரோஷியஸ் டான்ஸ் பண்ணாங்க, எமோஷன் சாஃப்ட் ஃபீலிங்ஸ் கொண்டு வந்தாங்க. நடிக்கிறதுக்கு என்னென்ன நவரசங்கள் இருக்கோ அதெல்லாம் நடிச்சு கொட்டிருக்காங்க. கார்த்திக் கொஞ்ச நேரம் வந்தா கூட கலக்கிருப்பாங்க. 3-4 நிமிஷம் வந்தா கூட கலக்கிருக்காங்க. இது சூப்பர் படம் எக்ஸ்ட்ராடினரி படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு. எடிட்டிங் சூப்பராக இருக்கு. லொகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 2-3 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒரு 20-25 மினிட்ஸ்ல வர்ற ஃபைட்டு அது ஒரு நார்மல் ஃபைட் மாதிரி தான் இருக்கு. பட் ஃபாரஸ்ட்ல அந்த 1000 இயர்ஸ் பேக் நடக்கிற அந்த காட்டுல அந்த அந்த கதையில வர்ற ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சுப்ரீம் சுந்தர் அவர் தான் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துல எந்த மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சாங்ஸு 2-3 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணிருக்காரு. டெஃபினட்டா அவருக்கு நேஷனல் அவார்டு இல்லைன்ட்டா ஆஸ்கர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சவங்க கலைராணிக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. போஸ் வெக்கண்ட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவரும் நல்லா பண்ணிருக்காரு. போட்டோகிராஃபி எல்லாம் தூள். 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நல்ல 3D எஃபெக்ட் இப்போ 2D 3D போட்டுட்டு ஒரு 2 வருஷமா எடுக்கிறாரு. எதுல குவாலிட்டி இல்லை, இதுல ரொம்ப நல்லா இருக்கு. லொகேஷனுக்கு எனக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு இருந்தா இந்த படத்துக்கு லொகேஷனுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். கார்த்திக் கொஞ்சம் தான் வர்றாங்க, வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. ஒரு 4 நிமிஷம் வந்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. காஸ்டியூம்ஸ், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அந்த சின்ன பையன் பொடுபாவோ ஏதோ எனக்கு அவன் பேரு கரெக்டா தெரியல, சூர்யாவோட சின்ன பையன் நடிக்கிற பெரிய கேரக்டர், அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான். எல்லாரையும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இப்போ நம்ம சினிமால ஒன்லி டைரக்டரு ஆக்டரு அப்படிதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நிறைய படத்துல ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி ஈவன் ஃபைட் கோரியோகிராஃபிக்கு நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு அப்படியெல்லாம் கொடுக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாரு, நமக்கு நிறைய பணம் வருது சார், பட் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம், இவ்வளோ நல்லா பண்ணுவோம், நமக்கு நேம் வராமல் இருக்கு அந்த அப்படியெல்லாம் கேட்குறாங்க. இது சுப்ரீம் சுந்தர் 2 ஃபைட்டோ 3 ஃபைட்டோ அதே சொல்ல மாதிரி பிகினிங்லேயே வந்த ஃபைட் அவ்வளோ நார்மலாக இருக்கு. அவர் ஷர்ட்டு பேண்ட் போட்டு சூர்யா எல்லாம் வர்றாங்க இல்லையா, அந்த மாடர்ன் ஷோர் அது நார்மலாக இருக்கு. பட் அந்த காட்டில் எடுத்த ஃபைட் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி ஒரு 3 படம், யாதிசை, தங்கலான், அப்புறம் இது கங்குவா, இந்த 3 ஒரே ஜானர்ல இருக்கு. 3 கிட்ட ஒரு 1000 இயர்ஸ் பேக், 2000 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி கதைக்கு தான் போறாங்க. யாதிசை ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பண்ணிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 75 lakhsலயோ ஏதோ. பட் ஒரு சின்ன ஒரு பணத்துல எவ்வளவு அழகா படம் எடுக்கலான்ட்டு அந்த யாதிசை டைரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது தங்கலான் கூட ஒரு 1000 இயர்ஸ் பேக் அந்த மாதிரியே ஸ்டோரி வருது. பாரஞ்சித் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா எடுத்திருக்காரு. பட் அதுல நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு.
அதனால மக்களுக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. அதுல விக்ரம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்கு கூட நேஷனல் அவார்டோ ஆஸ்கர் அவார்டோ, சூர்யாவுக்கு வந்தாலும் சந்தோஷம், விக்ரம்க்கு வந்தாலும் சந்தோஷம். நம்ம தமிழ்நாட்டில் ஐ மீன் நான் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நான் 42 வருஷமா இருக்கிறேன். நானும் சினிமாவில் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எதனா ஆஸ்கர் வந்தால், நேஷ்னல் அவார்டு வந்தால் கொடுத்தே ஆகணும். அந்த பிகினிங்கில் யோகி பாபு, டென்ஸ்லியோ யாரெல்லாம் வர்றாங்க அதெல்லாம் படத்தில் ஒர்க் அவுட் ஆகல. அந்த பொண்ணு ரொம்ப 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 அழகாக இருக்கிறான். இந்த திஷா பாட்டில் அவங்க எல்லாம் சரியாக யூஸ் பண்ணல. அது அவங்களெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற. அவள் எப்படி இருக்கிறேன்ட்டா, விக்ரமோட சாரான்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிச்சு, சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணிச்சு. அவள் தான் பொன்னியின் செல்வன் 1ல கூட அவன் ஆக்ட் பண்ணிருக்கிறான். அந்த பொண்ணு வளர்ந்துட்டு ஒரு 20 வயசுல வந்தா எப்படி இருப்பாளோ இதே மாதிரி இருப்பாள் திஷா பாட்டில். பட் அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு அறுவை காமெடி சொல்ல முடியாது. காமெடியன்ஸை வச்சா நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால அவங்கள நீங்கள் குறை சொல்ல முடியாது. அது சரியாக எடுக்கலை, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகல. எடிட்டிங் சூப்பராக இருக்கு. இப்போ சவுண்ட் அதிகமாக இருக்குன்ட்டு இது தியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை கியூப் இருக்கு இல்லையா, அந்த கியூப் ப்ராப்ளம் தான் இருக்கு. கியூப்ல ஏதானா என்கிட்ட ஒரே வாட்டி எல்லா இடத்துலையும் லைக் எமிஷன் பண்ணுறாரு, இன்னும் த்ரோ பண்ணுறாரு. ஸோ அதனால் நமக்கு 11,000 ஸ்க்ரீன்ஸில் 11,000 தியேட்டர்ஸ்லேயும் 11,000 ஸ்க்ரீன்ஸ் இந்த படம் போயிட்டுருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, சும்மா இது பண்ணல. அண்ட் அந்த ஆயுதங்கள் செலக்ட் அந்த காலத்தில் எந்தெந்த ஆயுதங்கள் இருக்குது, எப்படி மரம் இருக்கு இல்லையா, மரம் தான் வெட்டிக்கிட்டு இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஐரன் கல்ச்சர், மெட்டல் கல்ச்சர் வரல என்ற டைமில். இது ரொம்ப நல்லா இது. அப்புறம் இந்த ஹெட் கேர்ன்னு சொல்கிறோம் நாங்கள் இங்கிலீஷில், தலையில் கிரீட்டை வச்சுக்கிற மாதிரி, அதெல்லாம் ஒரு ஸ்டாக்னு சொல்கிறோம். இதெல்லாம் வச்சுட்டு எப்படி அந்த காலத்தில் இருந்த அங்கே ராஜா இருந்தவங்க எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, எடிட்டிங் சூப்பராக இருக்கு, ஃபோட்டோகிராஃபி தூள், லொக்கேஷன் ஒரு 20-25 லொக்கேஷன் எங்கே பிடிச்சாங்க தெரியல. ஃபால்ஸ் காட்டுறாங்க, வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே எல்லாம் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா அந்த சின்ன பையன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் லவ்லி ஃபிலிம். யோகி பாபு காமெடி இதெல்லாம் நல்ல நேரம். ஒரு காட்டு கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு கதையில கொண்டு வந்திருந்தா இந்த படம் டோட்டலாக கெட்டு போயிருக்கும். கொண்டு வராமல் இருந்தது பெட்டர். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாடர்ன் ஸ்டோரி இருக்கு இல்லையா, 2023-24 நடக்கிற ஸ்டோரி இதில் காட்டுறாரு இல்லையா, அது டோட்டலி தூக்கிட்ட கூட படத்துக்கு ஒன்றும் லாஸும் இல்லை, ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. அண்ட் சின்ன டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பையன் தப்பிச்சுட்டு ட்ரெயினில் போயிடுவான். அவன் தப்பிச்சு ஓடுறது காட்டுறாரு. பட் அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஜோன், அவ்வளோ பெரிய ஹை செக்யூரிட்டி ஜோன். அங்கேருந்து ரஷ்யன் செக்யூரிட்டி ஜோன், அங்கேருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சுட்டு வர முடியாது. ஸோ அப்படியெல்லாம் ஜம்ப் ஆகுது. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த பிளாக்கே எடுத்துட்டு அப்படியே விட்டால் கூட இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ஃபைட்ஸ், சூப்பர் சாங். மன்னிப்பே அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. கங்குவார். நான் ஆக்சுவலி முந்தா நேத்தி பேசினது 1,47,000 பீப்புள் பார்த்துருக்காரு. எனக்கு அதில் ஒரு 40,000 பேர் என்ன இன்டர்வியூ பார்த்து படம் பார்த்தா எனக்கு அது ₹1 கோடி கிடைச்ச மாதிரி. நான் சினிமாவில் இருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் ஆகும். அமரன் ஆக்சுவலி அது பயோகிராஃபி. அதில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. பப்ளிக் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை எல்லாம் அமரன் மேலே பண்ணாங்க. இஸ்லாமிய சகோதரர்லாம் கொஞ்சம் எகெனிஸ்டாக இது பண்ணாங்க. அண்ட் அவங்க ஒரு ஐயர் அதை மறைச்சிட்டாங்க, அந்த மிலிட்ரியை. அந்த இதுக்கெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. பட் அதோட 1000 வாட்டி மேக்கிங் ரொம்ப கஷ்டம் இந்த படம்.
மேக்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ரிசர்ச் பண்ணோம். பயங்கர ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நல்ல படம். பட் அண்ணாத்தை பண்ண டைரக்டர் இப்படி எல்லாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர்.